ஒரு கிராமத்துல கவிதா தன் வளர்ப்புத்தாய் சாந்தி கூட இருந்தா. சாந்திக்கு கவிதா மேல கொஞ்சம் கூட அன்பும் இல்ல, அக்கறையும் இல்ல. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன தலைவிதி! எனக்குன்னு சொந்தமா ஒரு குழந்தை இல்ல. இதுக்கு மேல இந்த வளர்ப்பு பொண்ணு கவிதாவை என் தலையில கட்டிட்டாங்க. கவிதாவுக்கு இவை எல்லாமே நல்லா தெரியும். ஏன்னா அவ சின்ன குழந்தை இல்ல, இப்ப பெரிய பொண்ணாகிட்டா. சின்ன வயசுல இருந்தே அவ தன்னோட வளர்ப்பு தாயின் திட்டுக்களை விடாம அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா. கவிதாவின் அப்பா ரமேஷ் கவிதா கூடவும் சாந்தி கூடவும் இருக்கறதில்ல. வேலை விஷயமா நகரத்துல இருந்துட்டு இருந்தாரு. கவிதா தன் 7வது வயதுல இருந்தே சாந்தியுடன் இருந்து கொண்டிருந்தா. சாந்திக்கு தாயாக முடியல என்ற ஒரு வருத்தம் எப்பொழுதுமே இருந்துட்டு இருந்துச்சு. இருந்தும் கூட அவ கவிதாவை பார்த்த போதெல்லாம் அவளுக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா கவிதா சாந்திய தன் தாய் போலவே நடத்தி கொண்டிருந்தா. என்னைக்குமே மாலதியின் மேல கசப்பான எண்ணங்களே இருக்கல. என்னைக்காவது ஒரு நாள் மாலதியோட மனசு மாறி நம்மள பொண்ணா ஏத்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவகிட்ட இருந்தது. கவிதா, சீக்கிரமா எழுந்து கிணத்துல இருந்து தண்ணி புடிச்சிட்டு வா. இன்னைக்கு வீட்ல இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் நீந்தான் தேய்ச்சு சுத்தம் பண்ற. அப்புறம் பின்புறம் இருக்கிற எல்லா துணியும் நீந்தான் துவைக்கிற. காஞ்சதுக்கு அப்புறம் நீந்தான் அதை எடுத்து வைக்கிற. இன்னைக்கு எல்லா வேலையும் நீந்தான் செய்யற. சரிங்கம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். கவிதா தண்ணிய நிரப்ப கிணற்றுக்கு வந்தா. அங்க அவ தோழி மாலதியும் வந்திருந்தா. கவிதாவின் சோர்வான மனநிலையை பார்த்து மாலதி கேட்டா, என்ன ஆச்சு கவிதா? எதற்காக நீ உன் முகத்தை தொங்க வச்சிருக்க? ஒன்னும் ஆகல மாலதி, அது போல எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல நிறைய வேலை இருக்குது, நான் சீக்கிரமா போகணும், அதான். ஆமாமா, எனக்கு தெரியும். எப்போது போல உன்னோட வளர்ப்பு தாய் உன் தலையில எல்லா வேலையும் வச்சுட்டாளா? மாலதி, என் அம்மாவை பத்தி இப்படியெல்லாம் பேசாத. என் அம்மா எப்படி இருந்தாலும் நான் அவங்கள வணங்குறேன். சரி கவிதா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீ கோவப்படக்கூடாது. உங்க அம்மா உனக்கு ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு நீ உணரலையா? அது எனக்கு தெரியும். ஆனா சின்ன வயசுல இருந்தே அப்பா என்னிடம் சொல்லியிருக்காரு, இதுதான் உன்னோட அம்மா, இவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு. கவிதா அவசர அவசரமா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. ஏய், நீ இவ்வளவு நேரமா எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? சீக்கிரம் சொல்லு. அம்மா, கணத்துக்கிட்ட நிறைய பேரு தண்ணீரை எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அதனாலதான் எனக்கு தாமதமாச்சு. அதுவும் இல்லாம மாலதி கூட அங்க இருந்தா. அவளிடம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், அதனாலதான் தாமதமாகிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி, ரொம்ப நேரமாச்சு. எல்லா பாத்திரங்களும் சுத்தமா அலம்பி வச்சிடு. கவிதா உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சா. கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு மாலதி மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கல. ஏன்னா அவ கவிதாவை ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தது அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் மாலதியின் பிறந்த வீட்டிலிருந்து அவள் சிநேகிதி மது வந்திருந்தா. அப்போ சமையல் அறையில கவிதா சமைத்துக் கொண்டிருந்தாள். ஏய் மது, வா, என்ன ஆச்சரியம்! இத்தனை வருஷத்துக்கு பிறகு என்ன பார்க்க வந்திருக்க? ஆமா சோபா, எனக்கு இவ்வளவு நாளா இந்த ஊர்ல எந்த வேலையும் இல்ல. இப்ப இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ நல்ல வேலை செஞ்ச. ஆனா இங்க உனக்கு என்ன வேலை இருக்கு? அதுவா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது வேலைக்காரி கிடைப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குதான் இந்த பக்கம் வந்தேன். என் வீட்ல நிறைய விருந்தாளிகள் வந்திருக்காங்க. பல மாதங்களுக்கு என் வீட்லயே தங்கி இருக்க போறாங்க. என்னால அவ்வளவு வேலையும் செய்ய முடியாது. அதனால ஏதாவது வேலைக்காரி கிடைப்பாளா அப்படிங்கறத பாக்கறதுக்காக வந்தேன். அதற்குள்ள கவிதா மதுவுக்காக டீ கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்க சித்தி, எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி மகளே. கவிதா டீய குடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா மதுவிடம் கவிதாவை பற்றி நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன் மாலதி, நீதான் கவிதாவை ரொம்ப குறைகள் சொல்லுவ? அவ எவ்வளவு நல்லவ, அவளே எல்லா வேலையும் செய்யறாளே. சரி நிறுத்து, எனக்கு மட்டும்தான் தெரியும் இவ எப்படிப்பட்டவன்னு. ஒரு வேலை செய், நீயே இவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உனக்கு தேவையான உதவிகளும் வேலைகளும் பண்ண வச்சுக்கோ. இவள் வீட்ல எல்லா வேலைகளும் பண்ணுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க மாலதி? நான் சரியாதான் சொல்லிட்டு இருக்கேன். நாளையில இருந்து அவ உன் வீட்டிற்கு வந்து விடுவா. உனக்கு வேலைகளில் உதவி செய்வா. இங்க பேசுறது எல்லாமே கவிதா கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, நான் அப்படி என்ன தவறு செஞ்சுட்டேன்? அம்மா எப்பொழுதுமே என் மேல கோவமா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வேற வீட்டுக்கு என்ன வேலை செய்ய அனுப்பிடுறாங்க. பிறகு மாலதி கவிதாவிடம் வந்து சொன்னா, நாளையிலிருந்து நீ மது வீட்டுக்கு போய் அவளுக்கு கூடமாட வேலை செய்யணும். கவிதா மௌனமாகவே இருந்தா. அவள் தன் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் செஞ்சுவிட்டு மதுவின் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இருந்தும் அவ அம்மாவோட செய்கையால அவ களைப்பாகிட்டா. அவளின் நிலைமையை பார்த்து கூட மாலதிக்கு கவிதாவின் மேல கொஞ்சம் கூட இரக்கம் வரல.
ஒரு நாள் கவிதா மாலதியிடம் வந்து சொன்னா, அம்மா, அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாகிடுச்சு, எதற்கு இன்னும் வரல? இத கேட்டதும் மாலதிக்கு கடும் கோவம் வந்துருச்சு. அடியே, இத பற்றியெல்லாம் உனக்கு என்ன கவலை? போ, வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் போய் பாரு. மகேஷ் பல வருஷங்களா நகரத்திலேயே வேலை செஞ்சு கொண்டிருந்தான். எப்போதாவது அவருக்கு சமயம் நேரும் பொழுது மட்டும்தான் தன்னோட கிராமத்திற்கு வந்து குடும்பத்தை பார்ப்பான். அவனுக்கு தெரியும் மாலதிக்கு கவிதாவை பிடிக்காதுன்னு. இருந்தும் அவன் கவலைப்படல. மகேஷுக்கு அவனோட வேலையில கொஞ்ச நாள் ஓய்வு கிடைச்சது. அதனால அவன் தன்னோட கிராமத்துக்கு வந்தான். ஒரு நாள் மகேஷ் தன் வீட்டில் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்போ அவனுக்கு மாலதி கத்துற சத்தம் கேட்டது. ஏய், என்னாச்சு? எந்த விஷயத்துக்காக இப்படி கோவமா கத்துற? உங்களோட பொண்ணுக்கு நீங்க புரிய வைக்கணும். அவ வீட்ல எந்த வேலையும் செய்யறதில்ல. உதவாக்கரையா இருக்கா. எப்போதும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கா. நான் இனிமே இந்த வீட்ல அவளை வச்சுக்க மாட்டேன். என்ன பேச்சு பேசுற? இந்த வீடு உனக்கு எவ்வளவு உரிமையோ அவ்வளவு உரிமை கவிதாவுக்கு உண்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. இவரை வேற வீட்டுக்கு அனுப்பிடுங்க. இத கேட்ட கவிதா வருத்தத்தோடு அழ ஆரம்பிச்சா. கவிதா, நீ கவலைப்படாத. இவ்வளவு சீக்கிரமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இவ என்ன பேசினாலும் அதை கண்டுக்காம விட்டுடு. இந்த கடவுள் நேர்தான் என்ன மாட்டி வச்சானோ. நீயே இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. அப்பதான் எனக்கு இந்த வீட்டுல நிம்மதி இருக்கும். கவிதாவுக்கு இத கேட்டவுடன் கவலையோட யோசிக்க ஆரம்பிச்சா. அம்மா சொல்வது சரிதான். நான் இந்த வீட்ல இருந்தா அம்மாவை சரியா அப்பா பாத்துக்க மாட்டாங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். மாலதி இருக்கும் பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணம் இருந்தது. அங்க மாலதிக்கு போக அழைப்பு வந்திருந்தது. கவிதா யோசிச்சா, அம்மா அந்த கல்யாணத்துக்கு கிளம்பும் போது நானும் அப்பொழுதே வீட்டை விட்டு ஓடி போயிடணும்னு முடிவு பண்ணா. பிறகு எப்பயுமே திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சா. மாலதி கல்யாணத்துக்காக வீட்டை விட்டு கிளம்பினாள். சில நேரங்களுக்கு பிறகு கவிதாவும் அந்த வீட்டை விட்டு வேறு எங்கோ கிளம்பி விட்டாள். வழியில் எங்கே போறது, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனா. அப்போ திடீர்னு மாலதியை 2 பேர் பிடித்து கொண்டு போகிறத பார்த்தா. மாலதியின் உடம்பில் நிறைய நகைகள் போட்டுக்கொண்டிருந்தா. அந்த நகைகளின் ஆசைதான் அந்த திருடர்கள் மாலதியை பிடித்து கொண்டு போகிறார்கள் என்பது கவிதாவிற்கு தெரிந்தது. கவிதா இத பார்த்ததும் பயந்து போயிட்டா. நான் என்ன செய்யட்டும்? எப்படி அம்மாவை இவர்களிடமிருந்து காப்பாற்றுவது? கவிதா அந்த திருடர்களை பின்தொடர்ந்தா. அந்த 2 திருடர்களும் மாலதியின் உடம்பிலிருந்து எல்லா நகைகளையும் எடுத்துட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னை விட்டுடுங்க, என்னோட நகைகள் எல்லாமே எனக்கு கொடுத்துடுங்களே. ஏய், வாய மூடிக்கிட்டு இரு, இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டோம். அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கவிதா அங்க வந்துட்டா. நீங்க 2 பேருமே என்னோட அம்மாவை விட்டுடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு விளைவுகள் நல்லா இருக்காது. ஏய், யார் இந்த பொண்ணு இப்படி மிரட்டா? இவங்க 2 பேரையும் நாம இப்ப போட்டு தள்ளணும், இல்லைன்னா இவ நம்மள பத்தி போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துடுவா. ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். இவங்கள நாம முடிச்சுடுவோம். அப்பதான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். பெண்ணே, நீ இங்க என்ன பண்ற? எதற்கு இங்க வந்த? அம்மா, இந்த பேச்சுகள் எல்லாம் பேச நமக்கு நேரம் கிடையாது. 2 திருடர்களும் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு மாலதியிடம் நெருங்க தொடங்கினார்கள். இல்ல, நீங்க எங்க அம்மாவை கொல்ல வேண்டாம். ஏன் கண் முன்னாடியே எங்க அம்மாவை கொல்றத நான் பார்க்க முடியாது. என்ன ஃபர்ஸ்ட் கொல்லுங்க. இத கேட்டதும் மாலதி தன்னோட தவற உணர்ந்து அழ ஆரம்பிச்சா. பிறகு யோசிச்சா. கவிதா என்னை பற்றி எப்பவுமே நல்லாதான் யோசிச்சுட்டு இருக்கா. என்னைக்குமே எனக்கு கெடுதல் நினைக்கல. நான் தான் அவளை பத்தி எப்பொழுதுமே கெட்டது நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் என்னோட தவறுதான். அப்போ அங்க போலீஸ் ஜீப் வர சத்தம் கேட்டு 2 திருடர்களும் பயந்து ஓடிட்டாங்க. போலீஸ் அந்த 2 திருடர்களையும் பிடிச்சிட்டாங்க. மாலதியும் கவிதாவும் சந்தோஷமா இப்போ வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. மாலதி நடந்த எல்லா விஷயங்களுமே மகேஷிடம் சொல்லினா. மகேஷ் இதையெல்லாம் கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். கவிதா, நீ எப்படி அங்க வந்த? கவிதா அங்க நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் மாலதி கிட்ட சொன்னா. என்ன சொன்ன? நீ வீட்டை விட்டு போகணும்னு முடிவு செஞ்சிருந்தியா? என்ன மன்னிச்சிடுமா. நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உன்னை நினைச்சு பார்த்தா என் சொந்த பொண்ணை விட ஒரு அடி மேலேயே என் வாழ்க்கையில நீ இருக்கமா. இனி மாலதி கவிதாவோட ரொம்ப அன்பா இருந்தா. பிறகு 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.